புறாவிற்காக தசையை அறுத்து கொடுத்தார். இந்த தெளித்தவன் நாட்டிலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய இந்த முல்லை நாட்டிலே ஜகத்தோடு விளம்பரம் செய்யக்கூடிய சிறப்புமாக சாட்சி செய்து வருகிறேன். என்னையா நார் மாட்டேங்கிறாங்க ஜவுளி தெரியும். உன்னை யாரும் இந்த ஊர்ல காரி போயிலையா? இந்த ஊர்ல யாரும் காரி போயிலையா? ஒரு வெளியூருக்கு வரோம் எங்கன்னா ஒரு துணி சொத்தம் ஒரு தலை சொத்து இருக்குதா? ஏன் வாங்குற துட்டுன்னா பண்ற தலை பாரியா நல்லா முருங்கா பிச்சு விட்டு இல்ல தலை பாரியா முருங்கா பிச்சு விட்டு இல்ல. முன்ன மாதிரி நான் வர முடியும் இந்த ஊருக்கு. நான் வரத்துக்கு வரும் பார்த்தா தலையை ஷாம்பு போட்டு கசக்கின்னு சுக்கு ஷாம்பு சுக்கு மிளகு திப்பிலியா இதெல்லாம் வச்சு அம்மியில வச்சு அரைச்சியா ரசம் வச்சு குடிச்சு கொடு. வேற ஷாம்பு சிக்ஸம் ஏமா ஒரு பேச்சார கேட்காதீங்க. ஒரு பேச்சார கேட்காதீங்க. ஷாம்பு போடாதீங்க. அதுல கெமிக்கல் அதிகமா கலக்குறானுங்க. இப்ப புதுசா ஒரு ஷாம்பு போட்டுக்கறாங்க. என்ன ஷாம்பு? டிஜெண்ட் போல்ட். ஆமா டிஜெண்ட் போல்ட். டிஜெண்ட் சோல்டர். நான் சொல்றேன். என்னடா இது? வாவ். என்ன தெரியல? என்னடா இது? இது பேர் தான் நைட் ராவல்ஸ். எங்க கிளம்புது? வண்டி லோட் ஏத்திக்கிட்டு போடுற லோட் ஏத்திக்கிட்டு சேனிக்கு போகுது. வந்து சேனிக்கு போகுது. கை வாட்டத்தை காட்டுது போகுது. கைய ஓட்டுவா. டேய் இதெல்லாம் பெண்கள் அணியக்கூடிய ஆடு. பெண்கள் அணியக்கூடிய ஆடு. ஏய் நானே பாத்துக்கிட்டே. வந்து யார் காசு எடுத்துக்கு. என்னடா? ஏன் பொம்னேட்டா மொன்ன மேன்னா? ஆமா. ஏன் ஆம்பளை போட கூடாதா? போட கூடாது. பொம்னேட்டி மட்டும் ஆம்பளை போற ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட் நல்லா டைட்டா மாட்டிக்கிட்டு போடு பஸ் ஸ்டாண்ட்ல காலைல 5 மணில வாக்கிங் போகும்போது சூத்தா ஆடி போறாங்க. நாங்களும் போடுவோம். ஏன் போடுவேன்? அதுக்கு இல்லங்க. எவ்வளவு துணிலாம் போட்டு பார்த்தேன். பேண்ட் போட்டு பார்த்தேன், ட்ரவுசர் போட்டு பார்த்தேன், சட்டி போட்டு பார்த்தேன். இதுல இருக்கிற மகிமை அழுகா எடுங்கடா. இதுல இருக்கிற மகிமை இதுல கிடையாது. இத போட்டத உள்ள காத்து ஏசில வரல. அது மாதிரி ஜிலி 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 வருது. அது மட்டும் இல்ல. துணியில வேற மகிமை உண்டு. நேத்து ஆன ஊர்ல நீ கம்பெனி வேன் விட்டு பஸ்ல தானே நடத்துக்கு வந்த. பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் கேட்டாரா? கேட்டாரு. கிட்ட எங்க இருந்து எடுத்து கொடுத்த? பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தேன். இத பாருங்க அப்படி கிடையாது. இப்ப நீங்க தான் ஒரு கண்டக்டர். ஒரு பேச்சு முறைக்கு நானா ஒரு கண்டக்டர். ஒரு கண்டக்டர். நான் ஒரு பேசஞ்சர். என்ன டிக்கெட் கேளுங்க. ஏமா நீனா டிக்கெட்டா இல்ல ஐட்டம். டேய் டிக்கெட் கேள டிக்கெட் படிக்க. டிக்கெட் தரசா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிறி சேமிப்பு மையம். அழகா வேற சிறி சேமிப்பு மையம் இருக்குது. எல்லாம் என்ன போட்டா பிடிச்சி வாசி பண்ண மாட்டேங்குமா? காலைல வேலைக்கு போகும்போது என் போட்டா பார்த்துட்டு போங்க. வீந்து வாரின்னு வீட்டு வரைக்கும் புதிய தொடாத சாமி கண்ணை குத்தி போடும். என்ன முனேஷ் பண்ண விட்டுக்கிறாங்க. என்ன மயில் குத்தி காது குத்தி மயில் வாங்கல. பொம்பளையா மாறலாம் தான் நினைக்கிறேன். நானும் பொம்பளையா மாறலாம்னு நினைக்கிறேன். ஆண்ட மாதிரிலாம் வச்ச எழுதிலையே. அதெல்லாம் வச்சு எழுதிருந்தா லாட வாரத்துல கருப்பு தொட்ட அதிகமா ஒரு கலை கிடைக்கிறது. அவுத்து போட்டா பேசுவான். இந்த பெண்கள் என்ன தவறா நினைக்க கூடாது. ஏன்னா நான் நல்லத்தான் சொல்லுவேன். பெண்களை பார்த்தா கண்களா மதிக்கிறோம். நானு மண்ணை துண்ணாலும் மறைய துண்ணணும். ஒரு வேலை செய்தா கா மறைய பூ மாதிரி செய்யணும். இல்லாத சொன்னா இதை வந்தா சிரிச்சு மண்ணு இருக்கக்கூடாதுமா. நாடகத்துல சில கருத்துலாம் கடைபிடிக்கணும். ஏன்னா நானும் அக்கத்தாச்சியில போனவன். அந்த போன இல்ல அக்கத்தாச்சியில கூட பிறந்தவன் நானு. இது பேரு என்ன? நைட்டி. வாவ் நைட்டி. நைட்டியா கோட்டரா? ஆமா எந்நேரமும் குடிக்கிறதுல இந்த நைட்டி. இது ஏன் நைட்டின்னு பேர் வச்சாங்க? நைட்ல போறதுதான் நைட்டின்னு பேர் வச்சாங்க. ஆமாண்டா. இப்ப எது நைட்ல போறது? கிடையாது. எப்ப வேணா மாட்டின மனையை சுத்த வேண்டியதுதான்.
மாட்டிக்கின மல்லிக்கடிக்கு கொடுத்துங்க. அவன் கடகாரன் கண்ணுக்கு எப்படி பார்த்ததும் அவன் சக்கரை இடத்துல போறான்னா பிறகு வந்து கேட போட்டீங்கிறான். எவ்வளவு சோம்பேறி பாருல வீட்டுல ஒரு கை குழந்தை இருக்கும். அது எங்கடா குளப்பாட்டி சட்டி போட்டு பனின் போட்டு பால் மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு நைட்டி மாட்டி விட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு நான் அளவு பார்த்து எடுக்கிற நைட்டியை மாட்டி சும்மாக்குதா ஐயா பெரியமா அது போய் இடிச்சுக்கின்னு பல்லுவா பூர்த்தாடு வீட்டுல வயசான ஒரு கேள்வி இருக்கும். நாளைக்கு எண்ணிக்கை சாவர மாதிரி அது எங்கடா குளப்பாடி புடவை கடுத்து சாய்ட்டு போட்டு பால் மாதிரி அந்த கோயில் கேள்வி ஒரு நைட்டி மாட்டி விட்டுறாங்க. அது வடிக்கிற ஓட்டுக்க ஒண்ணுக்கு இருக்கும் பேய் வரல. உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போனா ரிசண்டா குளிச்சுட்டு உள்பாடு கட்டி புடவை கட்டி ஜாக்கெட் போட்டு போனோம். வீட்டுக்கார ஹாஸ்பிட்டல் இட்டு போன கோவத்துல வந்து கொடி நைட் இசுக்குதுங்க மாட்டின்னு அதுங்க வண்டி எடுத்து போதுங்க. நைட்டி மண்டி ஹாஸ்பிட்டல் போடல போனதான் அவன் டாக்டர் கண்ணுக்கு எப்படிங்கிற தெரியல. அவன் ஊசி மருந்து ஏற்றி கையில அடிக்கிறான் செவுத்துல அடிக்கிறான். ஏங்க போறேன் ஊர்ல திருவிழா நடக்குது. அம்மன் வீதி விழா வருது. வீட்டு வீட்டு தீவாத்தனை வாங்குறாங்க. தீவாத்தனை கொடுக்கும் போது நைட்டி மணி தீவாத்தனை கொடுத்தாக்கா தேங்காய் உடைக்கிற மோங்கி அடிக்கிறான். காமாத்தோட தீவாத்தனை கட்டி கொடுக்குறாங்க. தேங்காய் உடைக்கிற மணி மறக்கிறான். காமாத்தோட குட்டதான் அப்படியே சாய போகுது. நான் போற போக்க பார்த்தா சாமி சாத்துப்படியா நடக்க போகுது. நடக்காது. காலை கெட்டு போச்சு. காலை எந்த முன்னேறி போச்சு. சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணா பூஜை பண்ணா 1 லட்சம் 1 லட்சம் ஆகி போகுது. ஏன் பணத்தை செலவு பண்ணணும்? பணம் செலவு பண்ண முடியாது. காலை போற போக்கல ஒரு சாமிக்கு நைட்டி மாட்டி விட்டு போறாங்க. கோபமா இருக்கிறீங்க. இந்த அவனை 56 தேசங்களுக்கும் தலை சிறந்த நாடாக வழங்கக்கூடியது இந்த உரையாடு என்று உரைக்கிறல்லவா? வீடு எதுக்காக கட்டுறாங்க எதுக்கு ஜன்னல் வைக்கிறாங்கன்னு கேக்குறேன். ஒரு புழுக்கமான சமயத்துல ஜன்னல் வழியா காத்து வந்துடாதா என்ற ஒரு காரணத்திற்காக ஜன்னல் வைக்கிறாங்க. காத்து வரல ஜன்னல் தரணும். என்னங்க நீங்க நான் சாதாரண முரளிக்கு பேரை கட்டாவே நாடே கதிகளை அனைவருமே கிடி 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 பயந்து ஓடி சிறிய ஐயா காத்தத்தை இருந்து விட்டது அல்லவா? அது பெரியமாவோட காரியம் இருப்பாரு. தம்பி கூட எவ்வளவு அழகா வந்துக்கிறான். தூக்கான கிராம பூஜா பாரு கல்யாணம் பூச்சிக்கு ஆகட்டும். என் பேர் தெரியல உனக்கு. என்ன பேரு? என் பேர் தான் நல்ல பேர் தான் அழகான பேர். பேர் என்ன பேரு? என் பேர் தான் நயன்தாரா. நயன்தாரா. எங்க அப்பா வச்ச பேரு நயன்தாரா. நயன்தாரா. எங்க அம்மா வச்ச பேரு நீ போய் நத்துமா. இந்த வாயை பார்த்தா அந்த செய்யறாங்க. சிறிய வயதிலே தாய் தந்தை இறந்து விட்டது. ஆகையா சிறு வயதிலே சிறு பிள்ளைகளோடு கூடி இருந்தால்தான் நல்லவை எது தெரிஞ்சு விஷயம். ஒரு நாளைக்கு 1800 ரூபாய் வாங்குறிய உன் தாலி அரைக்க ஒரே மூத்திர நாத்தடா. மூத்திர நாத்தம் ஒரே மூத்திர நாத்தம். இன்னும் ஒரு 10 ரூபாய் இருக்கு மாதிரியா 3 ரூபாய் விற்கும் மேடம். துப்போட்டு துப்போட்டா பசங்க கடையில் அப்படியே துப்போட்டு கேட்கல. 3 ரூபாய் வாசினா தோய்ப்பாங்களா? அந்த நடந்தீங்கன்னா கேட்டியா? அது ஒரு சப்போர்ட். அது போடா என்ன சொல்ற? அது பேரு கமாண்டர். நான் என்னவா உங்க அடிக்கிறேன் நீ என்ன எதிர புனிய வயசு மாதிரி ஏன் கேட்கற கேள்வி? ஏன் கேட்க மாட்டே கேள்வி? உன நாத்தியம்மா ஊர்ல சரியான மழை பெஞ்சுத வீட்டு மோட்டர் உங்க பையன் கோணி போட்டு மூடனா? டேய் இது யாருக்குமே தெரியாதா? ஒரு மழை ஒரு துளி தண்ணியாகப்பட்டது மோட்டர்ல பட்டா மோட்டராகப்பட்டது காயில போயிடும். நீ அச்சா சாட்டில அச்சா ஏன் மோட்டர் காயில போகுது. ஏன் பாமா டேய் சிறு வயதிலே தாய்த்தந்தை இறந்து விட்டது. ஆகையால் சிறு வயதில்
தர்பூச பழம் இதே மாதிரி பையன் பண்ணினாரு. இந்த குடல் அப்படியே வருது, இந்த வயிற்று ரெண்டா கிழிச்சியா உள்ள இருக்கிற குடலை புடிங்க வெளியே நாய் கடாய்ச்சி ரொம்ப குடல புடி கீழே கடாசு பாரியா. ஆமாண்டா. ஏன்னா மூளைக்கு அவனுக்கு ஏன் இதுவா என் குடல புடி என் கையிலே கொடு. எதுக்கு எதுவுமே அண்ணன் கொள்ள போட்டு போட்டு 4 செக்கு தண்ணி ஊத்தி நல்லா அரிசி பீஸ் கட் பண்ணி அடுப்புல கடாயை வச்சுட்டு மிளகாய் தூள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா தொக்கா பேத்தி எடுத்துக்கின்னு எங்க ஒயின் ஷாப்புக்கு தான் நான் சாகனா கடை வச்சுக்கிறேன். உனக்கு எங்கன்னா அறிவு வச்சு விளங்குது. என்ன எவனாவது ஒரு மனுஷன் குடல போய் துண்ணுவானா? மனுஷன் குடலை எவனா துண்ணுவானா? சொன்னாரு பாரு, மனுஷன் குடலை ஏமா துண்ணுவானா? நம்ம நாட்டு மக்கள் குடி போதில நாய் கறின்னா கூட பிச்சு பெனாரி எடுப்பானுங்க. ஏன் போன திங்க மாய்க்காந்து குத்துற கப்பு கத்துற என்ன கறியா? என்ன கறியா? பூனை கறி. அல்வா மாதிரி சாப்பிட்டா பாய் என்ன மூச்சு வாங்குதுடா சொல்ல வேண்டாம். அப்புறம் குறிகாரன் சொல்லி காடு பொண்ணு அடிச்சு பேட்டி கொடுத்துருக்கேன். ஏழுல நல்லா அல்வா பப்ளிக மரம் கொடுக்குறா பாய். எங்க போனம்பா? எங்கே எதற்காக வந்து தெரியுமா? சொல்லுங்க. சிறிய வயதிலே தாய் தந்தை இறந்து விட்டாரு என்னை விட்டு. ஆகையா எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக இறந்தவர் யார்? சத்தியபுரி நாட்டிலே கட்டி கொடுத்தது. உப்பா சிறிய வயதிலே தாய் தந்தை இறந்து விட்டாரு. ஆகையால் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக வளர்த்தது எனது ஒரே அக்கா சத்யாவதி. சத்தியவதி நாட்டு மன்னன் சத்தியசீலனுக்கு மனமுடித்து கொடுத்தேன். இந்த நாட்டிலே நான் ஒருவன் மட்டும் நான் தன்னன் தனிமையிலே இருக்கின்றேன். எனக்கு என்ன வேலை? குடிப்பது, பெண்களை கண்டால் கற்பழிப்பது, இப்படியாகவே இருந்து விட்டேன். அக்கா பொண்ணே இருக்குது. குழந்தைடா ரோஜாடா வளரலையா? குழந்தை பொண்ணுடா. அன்னைக்கு காது குத்துக்கு போனமே அப்போ சரசாடு பஸ்ல டிரைவர் அடிச்சுட்டு நம்ம சண்டை வச்சுமே சரசாட்டோட பஸ்ல அடிச்சுக்கிறோம். அதான் சொல்லுவானுங்க. என்னடா கல்யாணத்துக்கு வரவில்லை, கல்யாணத்துக்கு நாம தான் சாப்பாட்டுல மொத்தம் ஒட்டி கொண்டு வச்சுக்கணுவானுங்க. இப்ப நம்ம எங்க போனா? இப்பொழுது புறப்பட வேண்டும். பரிசு போடுவதற்கு ரோஜாவை சத்தியபுரி நாட்டிற்கு செல்ல வேண்டும். அக்கா பொண்ணு என்னென்ன பொருள் தேவையோ மொத்தம் இங்கே வந்து வாங்கிக்கிறேன். எல்லாம் வெளிநாட்டு பொருள். அங்க பொருள் கிடைக்காது. அந்த பொருளை பார்த்து நம்ம பொண்ணை கொடுத்துடணும். அப்பேற்பட்ட பொருளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும்.